ஓம் ஸ்ரீ குருவ்யோ நமக. நீலாதுங்கஸ்த நகரிதடி சுப்தமுத்போக்ய கிருஷ்ணம் பாரார்த்தயம் ஸ்வம் ஸ்ருதி சதஸ் சிரஸ் சித்மத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகலிதம் ய பலாத்கிருத்ய புங்க்தி கோதாஸ்யைனம் இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையால் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் விஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமி மகிழ்ந்து. இன்னைக்கு மார்கழி கொண்டாட்டத்தில் பாசுரம் 30 இறுதி பாசுரம். இன்னைக்கோட மார்கழி மாதம் முடிந்து நாளைக்கு தை தொடங்குது. இன்னைக்கு போகியும் கூட, ரொம்ப விசேஷமான திருநாள். இன்னைக்கு எல்லா திருக்கோயில்களையும், அதாவது பெருமாள் கோயில்லையும் ஆண்டாள பிரதானமாக இருக்கிற கோயிலில் திருக்கல்யாணம் நடக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வெகு விமரிசையாக இந்த திருவிழா நடக்கும். பாசுரம்: வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தைச் சேயெழியிற் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணுப்புதுவை பைங்கமலத் தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்தைச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இப்போ போன பாட்டில் திருப்பாவையோட சாராம்சத்தையே வெளியிட்டாங்க. அதில் தான் நாம் இந்த நோன்பு நோக்கிறதுக்கான பலன் அப்படிங்கிறத சொன்னாங்க. இறைவனை அடைகிறதுக்கு அவனே உபாயம்னும் அதோட பலன் அவனுக்கு தொண்டு செய்கிறதுன்னு சொன்னாங்க. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் வேற ஆசைகளில் மனம் செல்லாதவாறு இறைவனுக்கு அடிமை செய்யும் தொண்டுதான் தமக்கு வாய்க்கப்பெற வேண்டும்னு, அதையும் நீயே எங்களுக்கு தர வேண்டும்னு கண்ணனை பிரார்த்தித்தாங்க. இந்த இறுதி பாசுரத்தில் பாவை நோன்பு நோற்றதினால் கிடைத்த பலனை சொல்கிறாங்க. நோற்பிற்கான காலத்தை நிர்ணயித்து, நோன்புக்கு ஒருவனை நிர்ணயித்து, நோன்பிற்கு தடையானவற்றை விளக்கி, நோன்பிற்கான உபகரணங்களை பெற்று, நோன்பின் காரணமும் இன்னதென சொல்லிட்டாங்க. நோன்பு நோற்பதனால கிடைக்கும் பலன்கள் இந்த பாட்டில் விவரிக்கிறாங்க. பார்க்கடலில் மந்திரம் என்ற மலையை இட்டு அதனை வாசுகி என்ற பாம்பினை கயிறாக கொண்டு தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் கடைஞ்ச போது கடல் நீரின் அலைகள் வெகு உயரத்திற்கு எழுந்து சுழன்று கடலெங்கும் மரக்கலங்கள் அப்பாலும் இப்பாலும் அலைவது போல இருந்துச்சான். மர்த்தரம் என்ற மலையை பார்க்கடலின் நடுவில் இட்டபோது அதனோட அடியில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தானே கூர்ம அவதாரமாக இருந்து தன்னோட முதுகில் மந்திரம் என்னும் மலையோட அச்சு மையத்தில் இருக்குமாறு தாங்கி பார்க்கடல் கடைய பரமனை உதவினான். இவன் தான் கேசி என்னும் அரக்கனை கொன்ற கேசவனாவான். இவனை ஆயர்குல மடந்தையில் சென்று இறைஞ்சி நோன்பிற்கான பறை வேண்டி அவனிடம் பறையும் பெற்றாங்க. இப்படி அவனிடம் பறை பெற்ற விதத்தினை வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேயிழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை. வங்கம்னா மரக்கலம்னு அர்த்தம். இந்த விதம் இவர்கள் பறை கொண்ட நிகழ்ச்சியை புதுவை நகர் என்னும் அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்து பசுமையும் குளிர்ச்சியும் பொருந்திய தாமரை மாலையணிந்த மாலாக்காரனான பெரியாழ்வார் என்னும் பட்டர்பிரானின் திருமகளான ஆண்டாள் என்னும் கோதை அருளிய திரள் திரளாக அனுபவிக்க வேண்டிய 30 பாசுரங்களை ஒன்று விடாம இந்த காலத்திலும் நோன்பிருப்போரின் மனோபாவனுடன் உரைப்பவர்கள் அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? நிறைய பரிசுகள் கிடைக்குமா? அவதார காலத்தில் அவதரிக்கும் பேறு பெற்ற கோபிகைகள் மிகவும் முயன்று நோன்பு நோற்றாங்க. கலியுகத்தில் ஆண்டாளே இதில் மயக்கப்பட்டு கிருஷ்ணனுபவத்தில் மூழ்கி தானும் ஒரு கோபியாக மாறி அதே நோன்பை பின்பற்றினாங்க. இந்த அளவுக்கு முயற்சியும் ஈடுபாடும் இல்லாத நமக்கு இந்த பாசுரங்களை கற்றுணர்ந்த மாத்திரத்திலேயே அந்த பலன் சித்திக்குமோ அப்படின்னு
சித்திக்குமென அப்படின்னு ஒரு அழகிய உதாரணத்தை காட்டி விளக்குறாரு இங்க பட்டர், ஒரு ஆச்சாரியர். கன்றிழந்த தலைநாக தோற்கன்றுக்கு இறங்குமா போலே இப்பாசுரம் கொண்டு புக நமக்கும் பலிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கன்றினை இழந்த பசு இறந்த கன்றின் தோலை உரித்து அதில் வைக்கோலை வைத்தடைத்து கன்று போல் செஞ்சு வச்சா தன்னோட கன்றின் சம்பந்தமுடைய அந்த தோல் கன்றுக்கு இறங்கி பால் சொரியுமா போலே கோபியர்களோட மகத்துவமும் ஆண்டாளோட ஏற்றமும் நமக்கு இல்லா போனாலும் பரவாயில்ல, அவர்களோட சம்பந்தமுடைய இந்த பாசுரங்களை உரைப்பதனால அவர்களுக்கு அருளியது போல பகவான் நமக்கும் அருள் புரிவான் அப்படின்றதான் அதோட கருத்து. அதனால அவ்வண்ணம் உரைப்பவருக்கு, அதாவது இந்த பாசுரங்கள் எல்லாம் சொல்பவருக்கு மாமலை போன்ற 4 தோள்களை உடைய திருமால் இவர்களை கண்டால் சிவந்த கண்களை உடைய திருமால் மகிழ்வுடன் மலர நோக்கி தனது திருவருளை பொழிவானாம். அதனால் இவர்கள் இங்கும், அதாவது இந்த பூ உலகத்திலும் மோட்சம் பெற்ற பின் அந்த உலகத்திலும் திருவருள் பெற்று இன்புற்று வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புற்று வாழ்வர் எம்பாவாய் அப்படின்னு முடிக்கிறாங்க. இதுதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம். இதோட ஆழ்ந்த கருத்து என்ன அப்படின்னா, எம்பெருமான் மந்தாரம் என்னும் மலையை மத்தாக நட்டு வாசுகி என்னும் பாம்பினை கயிறாக சுற்றி பார்க்கடலை கடைந்து பெரிய பிராட்டியாகிய லக்ஷ்மி தேவியை பெற்றது போல அவனது அடியார்களான தொண்டர்களின் ஜீவன் புகுந்துள்ள இந்த சரீரத்துக்கு ஒரு நெகிழ்வும் வராதவாறு சம்சாரமாகிய இந்த கடலை தன்னோட சங்கல்பமாகிய மந்தாரத்தை நாட்டி அருள் என்னும் பக்தி கயிற்றால சுத்தி காத்து ரட்சிக்கும் தன்னோட கைகளால் கடைந்து பிராட்டி அவர் எப்படி பெற்றாரோ அதே போல சந்தோஷம் அடைந்து அவர் அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. நாள்தோறும் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை 30 பாடல்களையும் சொல்லணும், இசைத்து சேவிக்க வேண்டும். அது முடியாட்டா சிற்றன் சிறுகாலை என்னும் ஒரு பாசுரத்தையாவது சேவிக்கணும். அதுவும் முடியாட்டா திருப்பாவை சேவிக்கும் போது அதில் தாம் ஈடுபட்டிருந்த நிலையினையாவது நினைத்து பார்த்தல் வேண்டும்னு இந்த தமிழ் மாலையின் பெருமையை எடுத்து சொல்றாங்க ஆச்சாரியர்கள். இதே பாசுரம் ஸ்ரீ ராமானுஜரை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். திருப்பாவின் பலனை இந்த 30வது பாசுரத்தில் வெளிப்படுத்தும் ஆண்டால் திருப்பாவை கற்றவர்கள் எங்கும் திருவருள் பெற்று விளங்குவார்கள் அப்படின்னு வாழ்த்துறாங்க. இதன் உள்ளீடாக பிற்காலத்தே ராமானுஜரின் அருள் பெற்றவர்கள் அல்லது ராமானுஜ சித்தாந்தத்தின் வழி நின்று ஒழுகுபவர்கள் எங்கும் திருவருள் பெற்று எதிலுமே சிறந்தவர்களாக செழித்து ஓங்கி வளர்ந்து செம்மாந்து நின்று இந்த திருமாலோட அருள் பெற்று சீரிழமை பெற்று உய்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராமானுஜரோட செயல்கள்னால கலியுகத்திலும் இந்த நிலை அடியார்களுக்கு சித்திக்கும் அப்படின்னு ஆண்டாள் அவங்க வாழ்ந்த காலத்திலேயே சிந்தித்து இந்த பாசுரத்தை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல எங்கும் திருவருள் என்பது இம்மையில் ஞான செல்வத்தையும் மறுமையில மோட்ச செல்வத்தையும் வழங்கும் ராமானுஜரோட ஒரு அழகான அருளை பத்தி சொல்றது. ஆச்சாரியருள்ள ராமானுஜர் ஒருவர் தான் 2 விபூதிகளுக்கும் உடையவர். ஒன்று லீலா விபூதியான இந்த பூ உலகம், மற்றொன்று நித்திய விபூதியான பரமபதம். இந்த நில உலகில் உண்மையான பரம்பொருளை அறிஞ்சு ஜீவாத்மாவிற்கு ஞானத்தை கொடுத்து இதமளிக்கும் ராமானுஜனே அந்த ஜீவாத்மா மோட்சம் புகுவதற்கு காரணமாக இருப்பதை மனசுல வச்சுதான் திருவருள் பெற்று என்ற சொல்லால் ஆண்டாள் ராமானுஜரோட அவதார சிறப்பை அனுபவிச்சு சொல்றாங்க இந்த பாசுரத்துல. இத்தோட இந்த பாசுரத்தோட விளக்கம் முடிவடையுது. இத்தோட நாம மார்கழி கொண்டாட்டத்தையும் நாம இனிதே நிறைவு செய்கிறோம். இந்த தொடர் மார்கழி கொண்டாட்ட பாசுரங்களோட விளக்கத்தை கேட்டுட்டு வந்தவங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். திருமாலோட ஆண்டாளோட பூரண நல்லாசிகள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டி இதை நிறைவு செய்கிறோம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திருவள்ளுவரே சரணம். அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா. அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா. அடியார்கள் துயரென்றோ அவளின் ஏக்கம், அதை துடைப்பதென்றோ அவள் நோக்கம். அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா,
அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர். பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உடைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஓம் ஸ்ரீ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.